அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வக்ர பயிற்சியும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும், ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடகத்தில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கும் மாறுகிறார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது. இதனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்பட போகிறது. தொடக்கத்தில் அதிகமான உழைப்பும் முயற்சியும் செய்து பணிகளை முடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிப்பதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். பருவகால நோய்கள், உடல் மற்றும் மன ரீதியிலான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் வழக்கமான மற்றும் உணவு பழக்கங்களை பராமரிக்க வேண்டும். பயணம் நன்றாக இருக்கும். விரும்பிய பலன்களும் கிடைக்கும். வியாபாரத்தில் தொடர்பாக விரும்பிய நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் உறவினர்களிடமிருந்து முழு ஆதரவையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலம் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் உள்ளவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மாதத்தின் 3வது வாரத்தில் பணியிடத்தில் சிறந்த ஒருங்கிணைப்பு தேவை. பிறருடன் இணைந்து செயல்பட்டால் அந்த வேலைகள் நிறைவேறும். உங்கள் பணியிடத்தை மாற்ற நினைப்பவர்கள் சூழலை புரிந்து கொண்டு ஆலோசித்து முடிவிடுங்கள். மாத பிற்பகுதியில் பேச்சிலும் நடத்தையிலும் கட்டுப்பாடு இருந்தால் விரும்பிய பலன்களையும் வெற்றியையும் பெறலாம். காதல் உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் துணையுடன் பரஸ்பர இணக்கமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டவும் வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றொரு பக்கம் வரவை விட செலவின் பட்டியல் அதிகரித்து கொண்டே செல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமாகவே இருக்கின்றது. குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம். உங்கள் உறவுகளில் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம். கவனம் தேவை. பேச்சிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சேமிப்புகள் கரையலாம். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வீண் விரயங்களை தடுக்க பாருங்கள். அதனை சுப செலவுகளாக மாற்றலாம். திருமண பேச்சுவார்த்தைக்கு உகந்த காலம் இல்லை. தொழில் வியாபாரத்தினை பொறுத்தவரை வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல் எதுவுமே இருக்காது. இருப்பினும் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கலால் உங்கள் மன அமைதி கெடலாம். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். வணிகம் செய்பவர்களுக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் செலவுதான். பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானமான 12வது வீட்டில் இருப்பது பல விஷயங்களிலுமே பெரிய செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்பத்தினர்களுக்கு அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய நேரிடலாம். திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு என்று ஏதேனும் பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கடன் வாங்கினால் அதனை திருப்பி செலுத்துவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். நீங்கள் திருப்பி செலுத்தும் தொகை 2 மடங்காக பெரிய தொகையாக இழக்கும் நிலையையும் ஏற்படுத்தும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படலாம். மேலும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். ஒரு சிலருக்கு உன்னதமான பலன்களும் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும்.
உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இயங்காமல் நின்றிருந்த இயந்திரமும் இயங்கும். தடைப்பட்ட வருமானம் வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதியும் கிடைக்கும். வங்கி கடன் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். குரு பகவான் ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேரும். செயல்களில் வெற்றி உண்டாகும். ராகு பகவானால் நட்பு வட்டம் விரியும். ஒரு சிலர் எதிர்ப்பாளினரின் சூழ்ச்சி வலையிலும் சிக்க நேரிடும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 1, 5, 10 மற்றும் 14. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வையால் தெய்வ அருள் உண்டாகும். விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல், செய்து வரக்கூடிய தொழிலின் காரணமாகவும் வெளியூர் வாசம் ஏற்படும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். குலதெய்வம் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சூரிய பகவானால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சி நன்மைகளை கொடுக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். மேலோரின் ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். சுக்கிரனின் சஞ்சர நிலைகளால் பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 2, 5, 11 மற்றும் 14. அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த கால சங்கடங்கள் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும். குருவும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள். உடல்நிலை சீராகும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் வரும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும். சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல் நிறைவேறும். தடைப்பட்ட வருமானம் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடன் தொல்லை நீங்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 5, 9 மற்றும் 14. கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாத தொடக்கத்தில் அதிகமான உழைப்பும் முயற்சி செய்தும் பணிகளை முடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிப்பதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். பருவகால நோய்களால் உடல் மற்றும் மன ரீதியிலான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் வழக்கமான மற்றும் உணவு பழக்கங்களை பராமரிக்க பயணம் இனிமையாக இருக்கும். விரும்பிய பலன்களும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் தொடர்பாக விரும்பிய நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் உறவினர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலம் அல்லது இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான விருப்பங்களும் நிறைவேறும். மாதத்தின் 3வது வாரத்தில் பணியிடத்தில் சிறந்த ஒருங்கிணைப்பு தேவை. பிறருடன் இணைந்து செயல்பட்டால் அந்த தேவைகள் நிறைவேறும். உங்கள் பணியிடத்தை மாற்ற நினைப்பவர்கள் சூழலை புரிந்து ஆலோசித்து முடிவிடுங்கள். மாத பிற்பாதையில் பேச்சிலும் நடத்தையிலும் கட்டுப்பாடு இருந்தால் விரும்பிய பலன்களையும் வெற்றியையும் பெறலாம்.
காதல் உறவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் துணையுடன் பரஸ்பர இணக்கம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். மேலும் பரிகாரமாக சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும், செவ்வாய்க்கிழமையன்று முருகருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும், பிரதோஷ தினத்தன்று நந்தீஸ்வரருக்கு நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவதும் நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.